இல்ல மோடி தான் உலகத்திலே செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பிஜேபி அரசுக்காரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இப்போ தெரியுது இல்லை எவ்வளோ பெரிய செல்வாக்கு. அங்கே இருக்க ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரம்ப் சொல்கிறாரு, செய்கிறார். அதுக்கு முன்னாடி இப்போ மோடி ட்ரம்ப் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறார், ராமதாபத்தில் பேசிட்டு போகிறார். மறுநாள் கொரோனா இந்தியா பூரா போகிறது. எல்லாம் அங்கேருந்து தான் வருதா உத்தரவு. இப்போ போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வர்றாரு, தீவிரவாத தாக்குதல் நடக்குது. என்ன பதில் நீங்கள் தான் சொல்லணும். போர் நிறுத்தம்னு சாயந்தரம் 5 மணிக்கு அறிவிக்கிறாங்க. 5 மணியோட நிறுத்திட்டோன்னு அறிவிக்கிறாங்க. மறுபடியும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துது. அது ரெண்டு நாளைக்கு அந்த செய்திகள் வந்துட்டு தான். அதாவது அந்த இதை வந்து அந்த டெம்போ அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக அந்த மீடியாக்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு அது போர் நிறுத்தம் வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்தில் ஒரு படம் வந்து ஜெர்லூயிஸ் நடித்த படம், காமெடியன் ஜெர்லூயிஸ் நடித்த ஒரு செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் கைது பண்ணி ஜப்பான்காரருக்கு பிடிச்சிட்டு போய் வச்சிருப்பாங்க. அப்படியே அதாவது பனியனும் அண்டர்வேரோட நிற்பா, அப்படி கையை இப்படி நின்றுக்கிட்டு இருப்பா. அப்படி திடீர்னு இன்னும் ஒரு செய்தி வரும். உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸு அத்தனை பேர் அவங்க கிட்ட இருக்கிற ரைஃபிள் எல்லாம் கொண்டு இவரை கையை இப்படி வைக்க சொல்லிட்டு எல்லாம் கண்ணை வச்சுட்டு போவாங்க. என்னம்மா வார்டு வித்து ஆகி போச்சு. சரி என்ன ஊருக்கு அனுப்புக்கடா, நீ எப்படியோ போய்க்கு அனுப்பிவிடுவானுங்க. நடு தேவில் விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விஷயம் தெரியாமல் நடந்து போயிடும் சில சமயத்தில்.